இன்னைக்குடா அந்த நாள் வரும்னு டெய்லி கலண்டரை கழிச்சுக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு அந்த நாள் வந்துருச்சு. ஊர்ல இருந்து வரும்போது புது மாப்பிள்ளையா வந்தேன். இன்னைக்கு பாருங்க ஈசி சேர்ல உட்காந்து பென்ஷன் வாங்குற மாதிரி ஆயிட்டேன். சவுதி அரேபியால இருந்துட்டு 2 வருஷம் கழிச்சு குடும்பத்தை பாக்குறதுக்காக வேண்டி வெக்கேஷன் போறேன். ஏர்போர்ட்டுக்கு வந்து லக்கேஜ் எல்லாம் போட்டுட்டு போர்டிங் பாஸ் வாங்கியாச்சு. ஏமா வணக்கம் வைக்கிறது சார் தான். சாப்பாடு டயத்துல அண்ணனை மறந்துடாதன்னு சொல்லி உள்ள வந்து பார்த்தா ஜன்னல் வழியா துண்டை போட்டு சீட்டை பிடிச்ச மாதிரி அவ்வளவு கூட்டம். வெளியே வெயிலா இருக்குன்னு டிக்கெட் எடுத்து உள்ள வந்தா ஏசி ஓட மாட்டுக்கு. சாப்பாடாவது தந்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற பசியில ஒரு பறக்க இல்ல எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு. டெல்லியில இறங்கி இன்னொரு பிளைட் பிடிக்கலாம்னு உள்ள வந்தேன். சாம்பிராணியா ஜாஸ்தியா போட்டாங்க போல இருக்கு. ஒரே புகை மூட்டமா இருந்துச்சு. ஜன்னலோரம் சீட்டு கொடுத்தாங்க. அவங்க தந்த சாப்பாடையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கேரளா வந்து இறங்கியாச்சு. திருவனந்தபுரத்துல இறங்கி இளவு காத்த கிளி மாதிரி லக்கேஜிக்கு காத்து கடந்து அதை எடுத்து பார்த்தா எல்லாத்தையும் ஆபரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. தப்பு என் மேலதான். பூட்டை கொஞ்சம் பெருசா போட்டுட்டேன். அதனால அவனுக்கு சந்தேகம் வந்து பேக்க ஃபுல்லா தங்கமா இருக்க போதுன்னு கிழிச்சிட்டான். யார்கிட்டையும் சொல்லாம மாறு வேஷத்துல வந்து இறங்கினா சர்ப்ரைஸா இருக்கும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அவங்க லெமன் சோறு கொடுத்து எனக்கே சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க.